உடனே அந்த டைரக்டர் என்ன பண்ணுவாங்க, கீழே கசக்கி போட்ட காய்கறிகள் எல்லாம் காமிப்பார். அப்படின்னா அவருக்கு எழுத தெரியலேன்னு. தியாகராஜர் உடனே எழுதிட்டார், ஜோஜோ தசரத பால. ராமா நான் உனக்கு தாலாட்டு பாடுறேன். ஜோஜோ பூஜாலோல, பூஜா பூமி தேவிக்கு மணாளனாக, பூமி ஈண்டெடுத்த பெண்ணான அந்த சீதைக்கு மணாளனாக இருக்கக்கூடிய ராமா ஜோஜோ. தியாகராஜர் ரொம்ப இன்டெலிஜென்ட்டா யூஸ் பண்றாரு. கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட சாந்தூர கர்த்தவ்யம் தெய்வமான்மிகம். இதுதான் வால்மீகி. அவரு விஸ்வாமித்திரர் எப்படி எழுதினார், எழுதுக்கோ ராமா கர்த்தவ்யம் தெய்வமான்மிகம். நான் காத்தால எழுந்து சந்தியாவந்தனாதிகள்லாம் பண்ண வேண்டாமா, எழுதுக்கோ. இவர் சந்தியாவந்தனம் பண்றது அந்த குழந்தை எதுக்கு? சரியான ரீசனே இல்லையே. தியாகராஜர் சுதாரிச்சு விட்டார். மேலுக்கோவைய மம் ஏலுக்கோராமா மேலைன சீதா சமேத நாபாகியமா. சீதை கல்யாணம் பண்ணி கூட எழுதுக்கோ. எது சொன்னா எழுப்பணும்னு தெரியும். இவர் இங்க தாலாட்டு பாடுறார். ராமா சீதையை கல்யாணம் பண்ணிட்டு இருக்க, காத்தால நிறைய காரியங்கள்லாம் இருக்கு. பூஜாலோல ஜோஜோ. உடனே தூக்கிட்ட. ஜோஜோ மிருது தர பாஷை. ராமருக்கு என்ன பெருமைன்னா பூர்வ பாஷி, மித பாஷி, ஹித பாஷி. நல்லதேதான் பேசுவார். இப்போ மழை கொட்டுறதுன்னு ஜோஜோன்னு மழை கொட்டுறது. உபன்யாசம் ஏற்பாடு பண்ணிருக்கா, வெளியில ஜோர் கொட்டுது. ஐயோ மழை இப்படி கொட்டுறது அப்படின்னு சொல்றாரு. வருண பகவான் நம்மை பார்க்க வேண்டும் என்பதற்காக ஓடோடி வந்துள்ளாரே, இந்தியனோடு கலந்தாலே அப்படி பாசிட்டிவா மாற்றிடணும். எப்பவுமே இன்னொருத்தர நம்ம வந்து நெகட்டிவ் லைட்டுக்கே கொண்டு போகணும். லைக் வீடுகள்ல எல்லாம் கூட ஏதாவது இப்போ வந்து கிராம விஷயம் ஆயிட்டு டக்குன்னு ஒரு கண்ணாடி உடஞ்சிருது. எங்க பாட்டி என்ன சொல்லுவோம், நல்லது திருஷ்டி பூச்சு. எப்படி ஆக்கலாம் பாருங்க. இன்னொருத்தராங்க ஐயோ உடஞ்சுட்டா என்ன ஆகுமோ, அது உடனே நம்ம வந்து பிரஷ்னம் வச்சு பார்க்கணுமா, கேரளத்துக்கு போகணும், கிளாஸ் உடஞ்சது பிரஷ்னம் சோழி உறுதி பார்க்க வேண்டியதுதான். அவருக்கு பூதம் உண்டு வீட்டு. அதனால எப்படி பெரியோர்கள் மனுஸ்மிருதியில் ஒரு வார்த்தை சொன்னார், வீடுகள்ல ஏதாவது கொஞ்சம் குழப்பம் ஏற்பட்டது, உங்களுக்கு அந்த சம்ஸ்காரத்தை இது பண்றதுன்னு தெரியல, யாரு வயசுல ரொம்ப மூத்தவாடா வாழ போயிட்டு திரும்பிட்டு மூத்த மனுஸ்மிருதி இது. ஆனா எப்படி சமாளிக்கணும்? ஹிதபாஷி, நல்லதுக்காகவே பேசுவார், நல்லதே பேசுவார். மிதபாஷி, ரொம்ப குறைச்சலா பேசுவார். இந்த 2 மணி நேரம் இந்த மாதிரி பேசிட்டே இருக்கணும். 2 மணி நேரம் பேசிட்டு நீ போனேல என்ன சொன்னார், என்ன ஓதி விட்டார் அப்படின்னு. மிதபாஷி, குறைச்சலா பேசுவார். அதனாலதான் இவர் வளவளான்னு ராமகீதைன்னு ஏதாவது கிருஷ்ணர் தான் 700 ஸ்லோகம் அர்ஜுனனுக்கே போகும். நான் சிம்பிளா கேட்டேன், சண்டை போடலாமா வேண்டாம், இவருக்கு 700 ஸ்லோகம் கர்ம யோகம், ஞான யோகம், பக்தி யோகம், அவரையும் வழக்கு இவரையும் வழக்கு. இன்னைக்கும் பகவத்கீதை எவ்வளவு பகவத்கீதைக்கே இருக்கு. நானும் உடனே அங்க சொல்லியிருக்கேன். இவ்வளவு தடவை போகும் பயமா இருக்கு. இது என்ன, இது ஓஹோ இது ராஜவித்யா ராஜகுஷ்யம், தாத்பரிய சிந்திகள் தேசியம் சொல்லியிருக்க, இது என்ன சொல்லியிருக்க, இவ்வளவு பார்க்க வேண்டியதா இருக்கு. அர்ஜுனுக்கு எப்படி இருந்தோ பண்ணுவோம், ஃபைட் அண்ட் சிச்சுவேஷன் எப்படி அந்த போர்க்களத்துல இந்த பக்கம் அப்படி அக்ஷவினி செய்யணும். இவர் பொறுமையா ஸ்திதப்பிரஜ்ஞன்னா யார், சத்த குணம் என்றால் என்ன, பொறுமையா கேள்வி, எல்ஐசி யோகக்ஷேமம் மகாத்மி. ராமர் அப்படி இல்லாத ஒரே ஸ்லோகம், சக்ரதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி யாச்சதி. குறைச்சலா பேசினா ஜம்முன்னு பேசும். மித பாஷி, பூர்வ பாஷி. எல்லாம் சொல்ற வால்மீகி பூர்வ பாஷி. ஒரு 20 வருஷம் கழிச்சு ஏதோ ஒரு பெரிய ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர். The one who speaks the first is the magnanimous of the Lord. இன்னொருத்தர் நம்ம கிட்ட பேசணும்னு எதிரே பார்க்கணும். எப்படி கேட்டா இருக்கு அது கேட்கறது. Did he come and ask? அவர் முதல்ல வந்து கேட்கட்டும், அப்புறம் I will see. இது ராமகிட்ட நடக்காது. இவர் போய் கேட்டார், சுக்ரீவா உனக்கு ஏதாவது கஷ்டமா, விபீஷணா உனக்கு ஏதாவது கஷ்டமா, நிஷாதானாம் நேதா கவிகுலபதி காபி சபரி விடுவிடா போய் பாய்ந்தாட்ட. அது பெருமை. அதனால இந்த இடத்துல ஜோஜோ மிருதுதர பாஷ, ஜோஜோ மஞ்சுள வேஷ. வெறும் தியாகராஜருடைய சாகித்யத்தை ஒரு 10 நாள் உபன்யாசம் பண்ண முடியும். வேற எங்கேயுமே நம்ம தொட்டுக்கிட்டு பார்க்கவே வேண்டாம். அவ்வளவு அனுபவிச்சிருக்கார் ராமர். இல்லாட்டா இவ்வளவு கீர்த்தனைகள் வருமோ? அந்த தாலாட்டு எப்படி வந்தது தியாகராஜருக்கு? குலசேகராழ்வார் ராமருக்காக திருக்கண்ணபுரத்துல பாடின பாடலை கேட்டு இவருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். ஜோ ஜோ தசரத பாலா